இன்றைக்கு இலங்கையினுடைய அரசு தரப்பால பல முக்கியமான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்குது. இப்ப இலங்கையில ஏற்பட்டிருக்கிற இந்த திடீர் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்காக 2 விதமான அவசர கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்குது. இதுல முதலாவது இந்த எரிபொருள் நெருக்கடி நிலைமை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினுடைய கூற்றுக்களின் பிரகாரம் 1 மாதத்துக்கு இந்த எரிபொருளை இறக்குமதி செய்யறதுக்காக மாத்திரமே 550 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுதாம். இதுவே கடந்த ஜனவரி மாதத்துல வெறும் 96 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் செலவாகியிருக்குது. இப்படி இந்த சடுதியான அதிகரிப்பை சமாளிக்கிறதுக்காகவும் இப்ப இலங்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த நெருக்கடிகளை நிவர்த்தி செய்யறதுக்காகவும் மீளவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது வீட்டில இருந்தே வேலை செய்கிற முறைமையை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு அவசர சந்திப்பு இடம்பெற்றிருக்குது. இந்த விடயத்தை இலங்கையினுடைய டெய்லி மிரர் பத்திரிகை ஒரு பிரத்யேக செய்தியாக வெளியிட்டிருக்குது. இதன்படி நாளைய தினம் இல்லாட்டிக்கு நாளைக்கு மறுதினம் இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருக்குது. 2022ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவனுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வரப்பட்டதோ இப்ப அதே போல இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வரப்பட போகிறதாகவும், அத்தியாவசிய சேவைகள் தவிர்ந்த மிகுதி அனைத்துமே வீடுகளில் இருந்து வேலை செய்யக்கூடிய வகையில், அதாவது இந்த தேவையில்லாத எரிபொருள் செலவுகளை பயணங்களை குறைக்கிறதுக்காக இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொண்டு வரப்பட போகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. அதே போல இரண்டாவது விடயம் இந்த வாகன இறக்குமதி. அண்மையில் இந்த வாகன இறக்குமதி தொடர்பில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தது. அதாவது ஒரு வருடத்தில் இந்த வாகன இறக்குமதிக்காக மாத்திரமே 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டதாம். இதால் இப்படியான அதிகப்படியான டாலர் வெளியேற்றத்தை தடுக்கிறதுக்காக அண்மையில் கடந்த 2 கிழமைகளுக்கு முன்னுக்கு ஒரு வாகனத்துக்கான இறக்குமதி வரியில 50% வரியை சேர்த்திருந்தவர்கள். அதே போல இந்த வாகனங்களை நாங்கள் இலங்கையில பதிவு செய்யும் போது அதற்கான கடன் கடிதங்களை பெறும்போது என்று சொல்லி பல புதிய கட்டுப்பாடுகள் கூட கொண்டு வரப்பட்டது. இதன் அடிப்படையில் இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னா, இந்த வாகனங்களை நாங்கள் வாங்கும் போது அதற்காக வழங்கப்படுகிற இந்த கடன் தொகைகள்ல ஒரு பாரிய அளவு குறைப்பு செய்யப்பட்டிருக்குது. இதுவரை காலம் இருந்திருக்கக்கூடிய இந்த உச்சக்கட்ட வரம்பு இல்லாம இனிமேல், அதாவது இன்றையிலிருந்து நாங்கள் யாராவது இந்த வாகனங்களை பெற்றுக்கொள்ள போறோம் என்று சொன்னா அதற்காக வழங்கப்படுகிற இந்த கடன் தொகை, அதாவது நாங்கள் இந்த வியாபாரங்களுக்காக பயன்படுத்தப்படுகிற நிறுவனங்களுக்காக பயன்படுத்தப்படுகிற பெரிய வாகனங்களை வாங்க போறோம் என்று சொன்னா அதற்கான கடன் தொகை 60%, அதே போல சாதாரண பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த முச்சக்கர வண்டிகள், கார்கள், அதே போல இந்த எஸ்யூவி ரக வாகனங்கள் என்று சொல்லி இவற்றை பெற்றுக்கொள்ள போறோம் என்று சொன்னா இதற்காக வழங்கப்படுகிற கடன் தொகை 40%-ஆகவும் குறைக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இதால வாகன இறக்குமதி செய்கிற அளவு குறையும் என்றும், அதே போல அரசாங்கத்துக்கு செலுத்துற காசுகளுடைய பெறுமதி கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இன்றையிலிருந்து இந்த நகை அடகுலையும் ஒரு புதிய திருப்பம் கொண்டு வரப்பட்டிருக்குது. இவ்வளவு காலமே நாங்கள் நகைகளை அடகு வைக்க போறோம் என்று சொன்னா அதற்கான உச்சக்கட்ட தொகைகள் வழங்கப்படும். ஆனா இன்றைய திங்கட்கிழமையில இருந்து இந்த நகைகளை அடகு வைக்க போறோம் என்று சொன்னா அதற்கான மொத்த பெறுமதி கணக்கிடப்பட்டு அதுல இருந்து வெறும் 70% தொகையைத்தான் வழங்குமாறு சொல்லப்பட்டிருக்குது. இது சகலருக்குமே பொருந்தும். அதாவது அரசாங்கத்தினுடைய வங்கிகள், தனியார் வங்கிகள், தனியார் நிதி நிறுவனங்கள் என்று சொல்லி சகலருமே இந்த 70% தொகையைத்தான் வழங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு கண்டிப்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இப்ப அதிகமான ஒரு நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறதாகவும், இந்த நெருக்கடியை சமாளிக்கணும் என்று சொன்னா இதே போல பல திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது. என்னதான் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரவனுடைய அரசாங்கத்தால இந்த நிலைமையை தனியாக சமாளிக்க முடியாது என்றதால ஒரு சர்வகட்சி அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது. இலங்கையினுடைய ஊடகத்துறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அதே போல அரசாங்கம் சார்ந்து இயங்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகள் என்று சொல்லி பலரால இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அண்மையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்னுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில ஒரு ரகசிய சந்திப்பு இடம்பெற்றதாகவும், இதுல இருந்து இந்த சர்வகட்சி மாநாட்டை பற்றி பல விடயங்கள் பேசப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. அதே போல இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்களால இந்த சர்வகட்சி அரசாங்கத்தை உடனடியாக கொண்டு வருமாறு இலங்கையினுடைய சபாநாயகருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்குது. உண்மையிலேயே பல திருப்பு முனைகளோட கூடின இந்த விடயங்கள் வெளியாகி கொண்டிருக்குது. இருந்தாலும் இது பற்றி இன்னும் ஜனாதிபதி அனுரகுமாரனுடைய தரப்பாலேயோ இல்ல ரணில் விக்ரமசிங்கனுடைய தரப்பாலேயோ எந்த விதமான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களும் வெளியாகல. இந்த சர்வகட்சி அரசாங்கத்தை பற்றியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவங்களோட கலந்துரையாடினவரா என்று சொல்லி ரணில் விக்ரமசிங்கவை கேட்கும்போது அவர் அதுக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னா, இந்த அரசாங்கம் தங்களுடைய ஆட்சியை கொண்டு போறதுக்காக வெளியில இருந்து ஒரு ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அது உண்மை. ஆனா அது நானா என்று சொல்லி என்ன உறுதிப்படுத்தப்படையல என்று இந்த ரணில் விக்ரமசிங்க ஒரு சர்ச்சையான பதிலையும்
வெளியிட்டிருக்கிறார். என்னவாக இருந்தாலும் ரணில் விக்ரமசிங்கவினுடைய ஒரு தீவிர விசுவாசியினுடைய ஏற்பாட்டில் இந்த சந்திப்பு மட்டக்களப்பு பகுதியில் வைத்து இடம்பெற்றதாக சொல்லப்பட்டிருக்குது. இருந்தாலும் இப்படி ஒரு சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு என்பிபி தரப்பால ஆதரவுகள் தெரிவிக்கப்பட்டாலும் இதே ஜேவிபி தரப்பால மறுப்புகள் தெரிவிக்கப்படுறதால இந்த அனுரகுமார் அவருடைய கட்சிக்குள்ள பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. இது எல்லாமே ஏற்பட்டிருக்கிற இந்த திடீர் பொருளாதார நெருக்கடியினுடைய விளைவுகள் தான் என்று சொல்லியும் இவை கூடிய விரைவில் சரி செய்யப்பட்டால் இந்த ஆட்சிக்கு ஆபத்துக்கள் இல்லை என்று சொல்லி இன்னும் ஒரு பதிலும் வெளியிடப்பட்டிருக்குது. இப்படி இருக்க 2015 ஆண்டு இந்த மாணவி வித்யா படுகொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட கைதி ஒருவர் சிறைச்சாலைக்குள்ள இருந்து உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அதிகாலையில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்குள்ள இருந்து இவருடைய உடல் தூக்கில தொங்கின நிலையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்ன நடந்தது என்று சொன்னா 2015 ஆண்டு இந்த வித்யா கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட பிறகு இது தொடர்பில் 6 பேர் கைது செய்யப்பட்டவர்கள். இவர்கள் 6 பேருடைய குற்றம் உறுதி செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தால் இவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டது. இருந்தாலும் அதற்கு பிறகு இவர்கள் இந்த மரண தண்டனையை ரத்து செய்யுமாறும் இதை மீள விசாரிக்குமாறும் ஒரு மேன்முறையீட்டை தாக்கல் செய்திருந்தவர்கள். இப்படி இந்த மேன்முறையீடு வழக்கு விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது அந்த குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட 6 பேர்ல இருந்து ஒரு நபர் உடல்நிலை சரியில்லாம உயிரிழந்திருந்தவர். இதற்கு பிறகு மிகுதி 5 பேர் மேலையும் வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று இவர்கள் குற்றம் செய்தது உறுதிதான் என்று சொல்லி தீர்ப்பளிக்கப்பட்டு இவர்களுக்கு இந்த மரண தண்டனை மீளவும் விதிக்கப்பட்டிருந்தது. இதன் பிரகாரம் இன்றைக்கு அந்த மரண தண்டனை கைதியாக இருந்திருக்கக்கூடிய 46 வயதான பூபாலசிங்கம் ஜெயக்குமார் என்று சொல்லப்படுகிற நபர் அவருடைய சிறைச்சாலைகள் அவருடைய சிறை அறைக்குள்ள இருந்து உயிரிழந்த நிலையில மீட்கப்பட்டிருக்கிறார். உண்மையிலேயே காலங்கள் பிந்தி போனாலும் இந்த தண்டனைகள் ஏதோ ஒரு விதத்தில் வழங்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. அதே போலதான் ஒரே குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய 5 பேருக்கும் இன்றைக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. என்ன நடந்திருக்குது என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு இந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய அப்பா அவர்களுடைய 2 மகன் அதே போல 3 உறவினர்கள் சேர்ந்து ஒரு இளைஞனை அடித்தே படுகொலை செய்திருக்கிறார்கள். இதற்கு பிறகு இதனுடைய முதலாவது உறுப்பினர் கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட நடத்தின விசாரணைகள்ல இருந்து அவருடைய சொந்த குடும்பத்தில் இருக்கிற 4 பேர் அதாவது மொத்தமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு பிறகு இவர்கள் குற்றம் செய்தது அங்க இருக்கக்கூடிய அயலவர்கள் அதே போல பல சாட்சியங்கள் மூலம் உறுதிப்படுத்தி இன்றைக்கு ஒரே குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 5 பேருக்குமே மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்குது. உண்மையிலே நாட்டில் பல சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருக்குது. இருந்தாலும் இந்த நெருக்கடி நிலைமை என்றது உண்மைக்குமே சமாளிக்க முடியாத ஒரு கைமீறின நிலையாக போய்கொண்டிருக்குது. ஒவ்வொரு நாளுமே இந்த டாலரினுடைய பெறுமதி அதிகரித்து கொண்டிருக்குது. இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சிகள் இப்ப ஆட்சிப்படுமாற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சர்வகட்சி அரசாங்கத்தை அமைக்கணும் அதில் ரணில முதன்மைப்படுத்தணும் என்று சொல்றது எல்லாமே மீளவும் மக்கள் மத்தியில் ஒரு குழப்ப நிலையை உருவாக்குற ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? என்னன்னு சொன்னா இப்படி ஒரு சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட வேணுமா? அப்படி அமைக்கப்பட்டாலும் இதுல இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய மோசடி செய்திருக்கக்கூடிய தலைவர்களுடைய பேர்கள் சேர்க்கப்பட வேணுமா என்றதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமாருடைய அரசாங்கம் எந்தெந்த விடயங்கள் அதீத கரிசனை செலுத்தணும், ஒருவேளை இந்த சர்வகட்சி அரசாங்கம் அமைக்கப்பட்டா அதால எப்படியான பாதகமான நிலைமைகள் எல்லாம் நாட்டுக்கு ஏற்படக்கூடும் என்றதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரயோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.